ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா நூக்கல் போட்டு சாம்பார், காலிஃப்ளவர் கூட்டு, சாம்பார் தேவையான பருப்பு, அப்புறம் வந்து சோயாபீன்ஸ் கூட்டு வைக்க போகிறேன். பிரண்டை துவையல் வைக்க போகிறேன். இன்றைக்கி இதுதான் மெனு. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பருப்பு வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு வைக்க வைக்க நான் பருப்பு நல்லா கழுவிட்டேன். இப்போ பருப்பு கழுவிட்டேன். பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுறேன். பாருங்கள், பருப்புக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சள் பொடியும் ஜீரகமும் போடணும். ஜீரகம் இவ்வளோ போட்டால் போதும். அடுத்து மஞ்சள் பொடி வந்து இவ்வளோ போடணும். மஞ்சள் பொடி சரியாக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி ஜீரகம் போட்டுட்டேன். உப்பு போட தேவையில்லை. அது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ண வேண்டியதான். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம வந்து நூக்கலையும் வெங்காயம் தக்காளியும் அரைஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி ரைஸும் நான் வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இதுதான் இன்றைக்கி வந்து நான் ரைஸ் செய்ய போகிறேன். ஏற்கனவே ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. இது வந்து சாம்பார் பருப்பு வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் கருப்பு கவுனி அரிசி வந்து கழுவிட்டேன். இப்போ அதை வேக வைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். பருப்பு அரிசியெல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ சாம்பார் செய்யறப்ப கூட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம காய் வைக்கணும். சாம்பாருக்கு வெங்காயம் வெட்டிட்டுருக்கேன். சாம்பார் வெங்காயம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கட் பண்ணிட்டேன். வெங்காயம் போட்டேன். அடுத்து நூக்கல் கட் பண்ணேன். இது அப்படியே நட்டு வச்சா கூட செடி மாதிரி வளரும். தக்காளி கட் பண்ண ரெண்டு பூண்டு எடுத்துருக்கேன். அந்த பூண்டு வெங்காயத்தை லைட்டாக கட் பண்ணிப்போம். ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் வதக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே பருப்பும் அரிசியும் வெந்துச்சலன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு எண்ணெய் ஊற்றணும்.
இவ்வளோ போதும். தாளிக்கு வைக்கணும். நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். நல்ல எண்ணெய் ஊற்றி தாளிக்கு வந்து நான் கடுகு போட மாட்டேன். இந்த மாதிரி நான் தாளிக்கு உடம்பு செஞ்சுருக்கேன்னு சொன்னாலும் அந்த வடகம் தான் போட போகிறேன். அதில் பாதி போதும், எவ்வளோ போதும் தாளிக்கு போடணும். இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு. அதனால் போட்டாச்சு. இது ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டேன். நம்ம உடனே இந்த காய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் காயும் சேர்த்தாப்புல வதக்கினா நல்லா தான் இருக்கும். தண்ணி போடுறேன். இதில் கொஞ்சம் மல்லிப்பொடி போட போகிறேன். சாம்பார் தேவைக்கு இப்போமே போட்டுறேன். உப்பெல்லாம் போட்டாச்சு, மல்லிப்பொடியும் போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். வெந்ததுக்கப்புறம் தான் மிச்சம் நம்ம செய்ய முடியும். நல்லா வச்சுருவேன். இப்போ காலிஃப்ளவர் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூட்டு செய்ய ஆரம்பிக்கணும். இப்போலாம் அதனால இதை கழுவிட்டு மஞ்சள் தண்ணி வச்சு கழுவிட்டு நம்ம வரேன். காலிஃப்ளவர் வெங்காயம் பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் போடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே இது வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ரெண்டும் சேர்ந்தாப்புல நான் வதங்க போடுங்க. அதனால் காலிஃப்ளவர் ஊற்றி போட்டு இதை நல்லா வதங்கணும். இது இப்போ இப்படி பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இது போக போக சுருங்கிடும் அப்படியே. அதனால் இது வேகட்டும். இதுக்கு உப்பு மட்டும் போட்டுடலாம். இவ்வளோ உப்பு போதும், போட்டுறேன். இது லைட்டாக உப்பு மட்டும் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதை பார்த்து வேகணும். மூடி வச்சுருந்தோம். இது பெருசாக நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சுருங்கிடும். அதனால் இது ஓகே, இது முடிஞ்சிச்சு. இனி அடுத்து சோயா பீன்ஸ் கூட்டு வச்சிட வேண்டியதான். பாருங்கள், நீ அடுத்து வந்து நான் சோயா பீன்ஸ் கூட்டு வைக்க போகிறேன். அடுப்பு அடுப்பில் தட்டி வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து நான் தாளிக்கு எதுவுமே நான் போட மாட்டேன். என்ன போடணும்னா இப்போ வந்து நான் சிக்கன் மசாலா எடுத்துருக்கிறேன். ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். இப்போ அந்த எண்ணெயிலே இந்த பொடியை போடணும். போதும், இவ்வளோ பொடி போதும். போட்டு இதுக்கு இந்த சோயா பீன்ஸுக்கு தேவையான உப்பையும் போட்டுருவேன் நான். இவ்வளோ உப்பு தேவைப்படும் இதுக்கு. போட்டாச்சு. போட்டு இந்த சோயா பீன்ஸும் இதில் போட்டுருவேன்.
இது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சோயா பீன்ஸ் கூட்டு இடையில பட்டாணியும் கிடக்கு. இது பாருங்கள், இது வந்து நம்ம இங்கே ஒன்றுமே இது செய்ய வேண்டாம், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றணும், மசாலா போட்டோம், உப்பு போட்டோம், சோயாபீன்ஸ் போட்டோம். இப்போ அதுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இனி இது வெந்துக்கும். இதை மூடி வச்சுட்டு இதை நம்ம யோசிக்க வேண்டாம், இதை ரெண்டுமே சரியாயிடும். இப்போ அந்த சாம்பாரை பார்ப்போம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாம்பார் வதங்கிடுச்சுல காய், ஒரு சாம்பார் பொடி போட்டுடலாம். இது பச்சை வடை போறதுக்காக லைட்டாக வதக்கிட்டு இது அடிப்பிடிக்கிறதுக்கு இல்லை புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணியோட பச்சை வடை போகணும், அதுக்கு வைக்கணும். நம்ம இதாயிடுச்சுன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். புளி தண்ணி ஒன்று போட்டோம். இந்த காலிஃப்ளவர் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். சோயா பீன்ஸு கொச்சிட்ருக்கு, அது வெந்துடும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நம்ம வேக வச்ச பருப்பு இது மசிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா கூலாக மசிச்சிட்டேன். இப்போ இதோட இதை ஆட் பண்ணணும். அந்த சாம்பார் தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். அந்த சாம்பார் தேவையான தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த திக்னஸ் போதும், இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை நல்லா வதங்கணும். வதங்கி இன்னும் கொஞ்சம் நேரம் சுருங்கணும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, போட்டுக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் குட்டியாக ஒரு மண்டபம் போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இத்தனைக்கும் வச்சுமா இவ்வளோதான். மண்டபம் போட்டால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதை ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடும். இதை தனியாக அரைக்கிற வேண்டியதான். அது ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை இறக்கிடலாம். சோயாவும் ரெடி ஆக போகுது. பாருங்கள், சுண்டிச்சு தண்ணி நல்லா சுண்டிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சுண்டணும். சுண்டி அந்த மசாலா இதெல்லாம் நல்லா கோட் ஆகும் இதில், சோயாபீன்ஸில். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ போட்டோம், இப்போ எப்படி சுருங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா வதங்கட்டும். அரிசியும் வெந்துட்டுருக்கு. கருப்பு கவுனி அரிசி அதுவும் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பிரண்டை சட்னி செஞ்சிடலாம். இன்னும் இல்லை, இது இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். மேலே அவுட்டர் லேயர் எடுத்துட்டோம்னா சின்னதாக இதான் இப்படி தான் கிடைக்கும். நம்ம குட்டி ஒன்றா தான் கிடைக்கும். பாருங்க, அதுக்குள்ளே இங்கே வந்து சோயாபீன்ஸ் வெந்துருச்சு. சோயாபீன்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வற்றணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்க, இப்படி அழகாக வரும். நம்ம போட்ட எண்ணெய், நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த சோயாபீன்ஸோட நல்லா ஒட்டிட்டு அழகாக வரும். இதில் நான் ஒன்றுமே ஸ்ட்ரெயின் பண்ணலை. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப எம்மியாக இருக்கும். இது நல்லா ஹை ப்ரோட்டீன். அதனால் வாரத்தில் இப்படி செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வதக்குறேன். ஸோ தட் இது கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பீன்ஸு. பார்த்தீங்களா, நல்லா ஷைனிங்காக இருக்கா? இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட மசாலாலாம் அந்த இதோட கோட் ஆகிடும். இது கோட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்டான இது ஒரு சைட் டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையும் ரொம்ப கம்மி நமக்கு. மசாலா போடுறது, எண்ணெய் போடுறதான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். பாருங்க, அவ்வளோ இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்கும் இது பார்க்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வச்சுட்டோம், கூட்டு வச்சுட்டோம். இந்த காலிஃப்ளவர் மட்டும் ஒன்று பாக்கி இருக்குது. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரில் என்ன பண்ணணும்னா மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு குழம்பு பொடி.
வந்துருச்சு. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேம் ஆச்சு. ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க, இவ்வளோ இது பண்ணிட்டேன். இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. கருப்பு கவுனி அரிசி. பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த இதை போடணும், பிரண்டையை. பாருங்க, பிரண்டை போட்டாச்சு. இது கொஞ்சம் வதக்கிட்டு இதில் இது கொஞ்சம் அரிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து புளி சேர்க்க போகிறேன். பாருங்க, இவ்வளோ புளி போட போகிறேன். ஏன்னா இது வந்து அரிக்கும், நாக்கு அரிக்கும்பாங்க. அதனால் கொஞ்சம் புளி போட்டால் அந்த அரிப்பு வராது. இது நல்லா வதங்கணும், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மட்டும் போட போகிறேன் அடுத்து. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா ரெடியாகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அரிசியும் ரெடி ஆகிடுச்சு நல்லா. இப்போ நான் அந்த அரிசி என்ன பண்ணேன்னா, எனக்கு இப்போ வடிகட்ட மாட்டேன். இப்படியே லைட்டாக எடுத்து இப்படி கட்டினோம்னா தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். பாருங்கள், அரிசி சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், ரெட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக. எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம். அதில் போட்டு எடுத்த உடனே தண்ணி தனியாக வந்துடுச்சு, அரிசி தனியாக வந்துடுச்சு. நான் இப்படி தான் வேக வைப்பேன். எனக்கு ஈஸியாக இருக்கும், காலையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தி ரெட் ரைஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தேங்காய் போட போகிறேன். நமக்கு எவ்வளோ துவையல் வேணுமோ அவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணணும். இது சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த துவையல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. வேறு ரெண்டுமே செய்ய வேண்டாது. உப்பு மட்டும் ஆட் பண்ணி இதை ஆற வச்சு உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியதான் துவையல் மாதிரி. இது தோசை, இட்லி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இதை ஆற வச்சு அரைக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் கூட்டு ரெடி பண்ணிட்டேன். சோயா பீன்ஸ் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். துவையல் மட்டும் இன்னும் அரைக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், இவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. நீ டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ண வேண்டியதுதான். வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், துவையல் அரைச்சிட்டேன். பிரண்டை துவையல் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் எனக்கும் வேணும். பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடுங்க பாப்பா, சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்டு சொல்லு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா?